ஸோ அல்லாவுடைய அழகிய பெயர்கள் பண்புகள் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனா அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் எப்படி மற்ற சமுதாய கடவுள்கள் என்று சொல்லக்கூடியவங்களை விட அவங்களுடைய பண்புகளை விட அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் எப்படி ஒரு மகத்துவமானதா இருக்கு, எப்படி வேறுபட்டு இருக்கு, எப்படி தனித்துவமா இருக்கு என்பதை நம்ம பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் முதலாவது அல்லாவுடைய பண்பு வந்து அந்த முழுமையான ஒருமை. குல் ஹு அல்லாஹு அஹத் என்று படிக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் ஒருவனே, எந்த இணையும் அவனுக்கு கிடையாது. ஸோ அவன் தான் அல் அஹத், அல்லாவுடைய அந்த பண்பு ஒருமை என்பது. ஸோ இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க பாத்தீங்கன்னா பண்டைய கிரேக்க மரபுல நீங்க பாத்தீங்கன்னா ஜியஸ் என்று சொல்லுவாங்க அவங்களுடைய கடவுளை. ஸோ ஜியஸ் என்பது பல தெய்வங்களை கொண்ட ஒரு பேந்தியோனுடைய தலைவர். அவர் பிற தெய்வங்களும் இருக்கிறாங்க இவர் இல்லாம. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒருமை இல்லை, பல தெய்வ கோட்பாடு இருக்குது. அடுத்தது படைக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பண்பு. ஸோ அது வந்து எகிப்துல பாத்தீங்கன்னா ரா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளை வணங்குவாங்க. ஸோ எகிப்துடைய பல தெய்வ அமைப்புல முக்கிய தெய்வம் தான் இந்த ரா என்பது. ஆனா அல்லாஹ் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கிறான். அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைன், சரிங்களா? அப்ப படைப்பு கடவுளாக இந்த ரா பார்க்கப்படுறாரு. அடுத்து அமரத்துவம் என்று சொல்லக்கூடிய பண்பு. கிரேக்க மரபுல வந்து ஜியஸை சொல்லுவாங்க கடவுளாக. ஸோ வந்து இவர் வந்து அழிவற்ற தெய்வமாக கருதப்பட்டாலும் தெய்வங்களுடைய தலைமுறைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்குள்ள வராரு இவர். ஆனா அல்லாஹ் வந்து படைக்கப்படாதவன், அவனுக்கு ஆரம்பமற்றவன், இறுதியும் இல்லை. அவ்வளவு ஆகிரும். அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு, இல்ம் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு. அல்லாஹ் அலீமாக இருக்கிறான் இல்லையா? அனைத்தையும் அறிந்தவனா இருக்கான். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். கிரேக்க கடவுள் அத்தீனா என்று சொல்லுவாங்க. இது வந்து ஞானத்தோடு தொடர்புடைய ஒரு தெய்வம் சொல்லுவாங்க. ஆனா பல தெய்வங்கள்ல ஒருவராக தான் இது கருதப்படுறாரு. ஸோ ஒரே இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் என்ற கான்செப்ட்ல இவங்க வரல. அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா என்று சொல்றான் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்றான். அடுத்தது இந்த சக்தி, குதிரத், இது சம்பந்தமா வரக்கூடிய இந்த பண்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா கிரேக்க கடவுள் ஜியஸ சொல்லுவாங்க. இவரை சக்தி வாய்ந்த தெய்வமா சொல்லுவாங்க. ஆனா பிற தெய்வங்களும் அதிகாரம் கொண்டவர்களாக காட்டப்படுறாங்க. ஸோ இந்த மரபுல ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் முழுமையான அதிகாரம் உடையவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீரா, இல்லைங்களா? அடுத்தது வந்து எகிப்துல ஹாரஸ் என்று ஒரு கடவுளை சொல்லுவாங்க. அது பிறப்பு இல்லாத ஒரு பண்பு. இந்த ஹாரஸ் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ குடும்ப மரபுல பிறந்தவர் இவர். ஒசிரிஸ் மற்றும் ஐசிஸ் உடன் தொடர்பு உடைய ஒரு கடவுள் இவர். ஆனா அல்லாஹ் வந்து யாருக்கும் பிறக்கவில்லை, யாரையும் பெற்றெடுக்கவில்லை. லம் யலித் வலம் யூலத், இல்லைங்களா? இதுதான் ஒரு கடவுளுடைய முழுமையான பண்பாக இருக்க முடியும். ஏன்னா பெற்றெடுத்தல் வந்து மனிதர்களுடைய பலவீனம், மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய தன்மைகள். அடுத்து நிகரற்ற தன்மை, இல்லைங்களா? பல தெய்வ மரபு இருந்தது. பல தெய்வங்களை வணங்கினாங்க மற்ற மரபுகள். ஸோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட பொறுப்பு, பங்கு, அதிகாரம்லாம் கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபன் அஹத். அடுத்து கிரேக்க மரபுல வந்து பொசிடானை வணங்குவாங்க. பொசிடான் வந்து கடல் தொடர்பான ஒரு கடவுள் அவர். ஜியஸ் போன்ற பிற தெய்வங்களும் அவர் கூட இருக்கிறாங்க. ஒரே ஒரு இறைவன் மட்டும் கிடையாது. ஆனா அல்லாஹ் பாருங்க, கடலையும் நிலத்தையும் வானத்தையும் எல்லாத்தையும் அவன் தான் நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரே இறைவன் தான். அடுத்தது வந்து ஏரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள், கிரேக்க மரபோடு தொடர்புடைய. இவர் போர் சம்பந்தப்பட்ட போரோடு தொடர்புடைய கடவுளாக காட்டப்படுறார். ஆனா அல்லாஹ் அனைத்தின் மீதும் முழு அதிகாரம் உடையவனாக இருக்கிறான். ஒரே இறைவன் தான் அனைத்தையும் நிர்வகிக்கிறான். அடுத்தது வந்து எகிப்திய மரபுல வந்து ஒசிரிஸை வணங்குவாங்க. இவர் மரணம், மறுவாழ்வு, இது தொடர்பான கடவுள். இந்த போர்ஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தெய்வ குடும்பம் வந்து மற்ற பிற தெய்வங்களோடு தொடர்புடையவராக இவர் இருக்கிறார். ஆனா அல்லாஹ் உயிரையும் மரணத்தையும் படைத்தவனாக இருக்கிறான். அதை அவன் தான் கொடுக்குறான், அவன் தான் எடுக்கிறான். அடுத்து ஓடின் சொல்லக்கூடிய கடவுள். இது வந்து நார்ஸ் மரபை சேர்ந்த ஒரு கடவுள். இவர் ஞானம், போர், அரசாட்சி, இந்த டிவிஷனோட, இந்த டிபார்ட்மெண்டோட தொடர்புடையவர். ஸோ நார்ஸ் தெய்வ குடும்பத்துடைய ஒரு உறுப்பினர் தான் இந்த கடவுள். ஆனா அல்லாஹ் பாருங்க, முழுமையான அறிவுடையவன், அவனுக்கு அறிவுக்கு எல்லையே கிடையாது, இல்லைங்களா? ஸோ வந்து அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், ஒரே இறைவனாகவும் இருக்கிறான். அடுத்து தோர் என்று சொல்லக்கூடிய கடவுள். தோர் படம்லாம் கூட வந்ததுல, இடி மின்னல் பாதுகாக்கக்கூடிய, அதோடு தொடர்புடைய ஒரு கடவுள். குறிப்பிட்ட சக்தி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்ஸ் மரபை தொடர்புடைய ஒரு கடவுள் இவர். ஆனா அல்லாஹ் பாருங்க, இயற்கையின் ஒவ்வொரு சக்தியும் அவன் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது, ஹெல்ப்பர் கிடையாது. அடுத்து ஃப்ரீயர் என்று சொல்லக்கூடிய கடவுள், நார்ஸ் மரபை சேர்ந்த கடவுள். இவர் வந்து வளம், செழிப்பு, அது தொடர்பான கடவுள். அது குறிப்பிட்ட இயற்கை வாழ்வியல் அம்சங்களோடு தொடர்புடையவர். ஆனா அல்லாஹ் பாருங்க, அனைத்து ரிஸ்கையும் அவன் மட்டும்தான் வணங்குறான். தனித்து இயங்கக்கூடிய இறைவனாக அல்லாஹ் இருக்கிறான். அடுத்து மெசபொத்தோமியா மரபுல வந்து மர்தூக் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளை வணங்குவாங்க. இவர் வந்து அரசாட்சி, படைப்பு, இந்த டிபார்ட்மெண்டோடு தொடர்புடையவர். பல தெய்வங்கள் கொண்ட ஒரு அமைப்புல உயர்ந்த தெய்வமாக கருதப்படுறவர் தான் இந்த மர்தூக் என்பவர்.
ஆனா அல்லாஹ் பாருங்க எந்த போட்டியாளரும் இல்லாத ஒரே படைப்பாளி அவன் தான் இல்லைங்களா. ஏன்னா பெரும்பாலும் பல தெய்வ கோட்பாட்டுல தான் இந்த விஷயங்கள் இருக்கு. அடுத்து அதே மெசபடோமியன் மரபுல இஷ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இருக்காங்க. இவங்க வந்து காதல், போர், வளம் இதோடு தொடர்புடையவங்க. பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய ஒரு கடவுளாக பார்க்கப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் பாருங்க படைப்பின் எந்த ஒரு துறைக்கும் மட்டும் கட்டுப்படுபவன் கிடையாது. எல்லா துறைகளையும் அவன் தான் நிர்வகிக்கிறான். அடுத்து ரோம மரபுல வந்து ஜூபிட்டரை வணங்குவாங்க. ஜூபிட்டர் சொல்லக்கூடிய கடவுள். வானம், இடி, மின்னல், அரசாட்சி இதோடு தொடர்புடையவர். ஸோ பல தெய்வங்கள்ல தலைமை தெய்வமாக கருதப்படுறார். நான் அல்லாஹ் பாருங்க தலைமையான தெய்வம் அவன் தான் அப்படின்னு கிடையாது. அவன் தான் ஒரே இறைவன். அவன் தான் அனைத்து விஷயத்துக்கும் தலைமைத்துவன் உடைய ஒரே இறைவனாக இருக்கிறான். அடுத்து ரோம மரபுல மார்ஸ் அப்படின்ற கடவுளை வணங்குவாங்க. இவர் போரோடு சம்பந்தப்பட்டவர், போருக்கான தெய்வம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் எல்லா சக்திகளுக்கும் ஒரே படைப்பாளி அவன் தான். இந்து மரபுல கூட இந்திரா சொல்லுவாங்க இல்லைங்களா, அக்னி சொல்லுவாங்க. இந்திரா வந்து மழை, இடி, வானம் அந்த டிவிஷனோட சம்பந்தப்பட்டவர். அக்னி வந்து நெருப்போடு சம்பந்தப்பட்டவங்க. குறிப்பிட்ட தெய்வீக பண்புகளோடு தொடர்புடையவங்க. பல தெய்வ வழிபாட்டுல இவங்க குறிப்பிட்ட வேலைகளை செய்யக்கூடியவங்க, பொறுப்புகளை செய்யக்கூடியவங்க. ஆனா அல்லாஹ் வந்து மழையும், மேகத்தையும், இயற்கையும் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரே இறைவனாக இருக்கிறான். அதே இந்து மரபுல சூர்யா என்று சொல்லக்கூடிய சூரிய கடவுள் இருக்கும். கணேஷா என்று சொல்லக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஞானம் தொடர்பான கடவுளை அவங்க வணங்குவாங்க. ஸோ வந்து குறிப்பிட்ட ஒர்க் இவர் செய்வார் என்று அவங்கள வந்து வச்சிருப்பாங்க. சிவன் எடுத்துக்கிட்டா அழிவோடு தொடர்புடைய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இன்னும் சொல்ல போனா விஷ்ணு அவர் வந்து பாதுகாப்பு, பராமரிப்பு இந்த டிவிஷன் இந்த ஒர்க்கை பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல தெய்வ கோட்பாட்டுல ஒரு தெய்வத்துக்கும் ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க. அல்லாஹ் வந்து எந்த அவதாரமும் இல்லாமல் படைப்பை நிர்வகிக்கக்கூடியவன். படைத்தல், மரணம், மறுமை அனைத்தையும் இறுதி நிர்வாகி, அதிகாரி அவன்தான். ஸோ பல தெய்வ கோட்பாடுகள்ல இறைத்தன்மை வந்து பல தெய்வங்களுக்கு வந்து பல்வேறு பணிகள் பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒருவர் கடலோடு தொடர்புடையவர், ஒருத்தர் போரோடு தொடர்புடையவர், ஒருத்தர் சூரியனோடு தொடர்புடையவர், ஒருத்தர் ஞானத்தோடு தொடர்புடையவர், ஒருத்தர் மழையோடு தொடர்புடையவர். ஆனா இஸ்லாம்ல இந்த அதிகாரங்கள் அனைத்தும் ஒரே இறைவனிடம் ஒருங்கிணைக்கப்படுது. அவன் தான் அல்லாஹ் காலிகு குல்லி ஷையின். ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவன்தான். வஹுவ குல்லி ஷையின் கதீர். அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி உடையவன். ஸோ ஒருவரிடம் கடல் அதிகாரம், இன்னொருத்தவர்கிட்ட போர் அதிகாரம், இன்னொருத்தருடைய சூரியன் அதிகாரம் என்று பிரிக்கப்பட்ட தெய்வீக அதிகாரம் இஸ்லாத்துல கிடையாது. அனைத்துக்கும் ஒரே படைப்பாளி, ஒரே உரிமையாளன் இறைவன் இல்லைங்களா. எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இறைவன் ஒரு கம்பெனிக்கு ஒரு பாஸ் இருந்தால் தான் அந்த கம்பெனி வளர்ச்சியுடைய பாதையில போகும், அதுல நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் வராதோ, ஒரு கம்பெனிக்கே எப்படின்னா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சீராக போகுமோ, அது போல இந்த பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஒரு இறைவன் அப்படின்னு இருக்கும்போது அப்பதான் அந்த அண்டம் பிரபஞ்சத்துடைய நிர்வாகம் சீராக இருக்கும். இல்லைன்னா சீர்குலைந்து போய்விடும் இல்லைங்களா. ஒருத்தர் வந்து அடுத்து ஹெரா என்று சொல்லக்கூடிய கடவுள் சரிங்களா. இவங்க வந்து திருமணம், குடும்பம் தொடர்பான கடவுள் அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் கிரேக்க மரபுல இருக்கக்கூடிய கடவுள்கள். அடுத்து அப்போலோ வந்து நம்ம தெரியும், சூரியன், ஒளி, இசை, தீர்க்க தரிசனம் இதோடு தொடர்புடையவர். ஆர்டிமிஸ் வந்து கிரீக்ல வந்து வேட்டை, காடு இதோடு தொடர்புடையவர். ஆஃப்ரோடைட் வந்து காதல், அழகு இதோடு தொடர்புடைய கடவுள். ஹெர்மிஸ் வந்து தூதர், வாணிபம், பயணம் இது தொடர்பான டிவிஷனை பார்த்துக்குவார். அடுத்தது ஹெபஸ்டஸ் வந்து நெருப்பு, உலோகவியல் இதை பார்த்துக் கொள்ளக்கூடியவர். டிமெட்டர் என்று சொல்லக்கூடிய கடவுள் வந்து விவசாயம், விளைச்சலை பார்த்துக் கொள்ளக்கூடியவர். டயோனைசஸ் என்று சொல்லவர் திராட்சை, மதுபானம், கொண்டாட்டம் இதோடு தொடர்புடைய கடவுள். ஹேடிஸ் வந்து பாதாள உலகம் தொடர்பான கடவுள். ஒவ்வொருத்தவங்களும் கிரேக்க மரபுல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிவிஷனை மட்டும் பார்க்கக்கூடிய கடவுள்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனா இஸ்லாம்ல பாருங்க அனைத்தையும் நிர்வகிக்கணும்னு ஒருத்தவன் தான். அப்பதான் அந்த நிர்வாகம் சீராக இருக்கும். ரோம மரபுல வந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜூபிட்டர் பார்த்துட்டோம். ஜூனோ பார்க்க போறோம். ஜூனோ வந்து திருமணம், பெண்கள் அவங்களோடு தொடர்புடைய ஒரு கடவுள். நெப்டியூன் வந்து கடலை பார்த்து கொள்வாரு. மார்ஸ் வந்து போர் தெய்வமும் பார்க்க போறாங்க. வீனஸ் வந்து காதல், அழகு தொடர்பான இறைவனாக பார்க்கப்படுறாங்க. மெர்க்குரி வந்து வாணிபம், அப்புறம் தூதர் இது சம்பந்தமாக. மினர்வா வந்து ஞானம் தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. டயானா வந்து வேட்டை தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. வல்கன் வந்து நெருப்பு, உலோகம் அதோடு தொடர்புடைய கடவுள் என்று சொல்லுவாங்க. சீரிஸ் வந்து விவசாயம் தொடர்புடைய கடவுள் என்று சொல்லுவாங்க. சாட்டர்ன் சனி வந்து விவசாயம், காலம் தொடர்பான மரபுகளுடைய கடவுள்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி விழா எடுத்து கொண்டாடுவாங்க. புளூட்டோ வந்து பாதாள உலகத்தை பார்த்துக் கொள்ளக்கூடியவர் சொல்லுவாங்க. எகிப்துல பாத்தீங்கன்னா எகிப்திய கடவுள்கள்ல ரா பார்த்துட்டோம், சூரியன் என்று சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அமுன் வந்து உயர்ந்த தெய்வ கருத்து கொண்டவராக சொல்லப்படுவாரு. அடுத்தது வந்து ஒசிரிஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ஐசிஸ் பார்த்துட்டோம், ஹோரஸ் வானம், அரசாட்சி தொடர்புடைய கடவுள். அது சேட்டு வந்து பாலைவனம், குழப்பம் அது தொடர்பான கடவுள். அடுத்து அனுபிஸ்னு ஒரு தெய்வத்தை வணங்குவாங்க. அவங்க மரணம், அடக்கம் இது தொடர்பான ஒரு கடவுள். அடுத்து தோத் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஞானம், எழுத்து இது இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்து கொள்ளக்கூடியவர்.
ஹேத்தோர் வந்து காதல், தாய்மை, இசை இதை பார்த்து கொள்ளக்கூடியவர். பாஸ்தித் வந்து பாதுகாப்பு, பூனையுடன் தொடர்புடைய வழிபாடு கொண்ட கடவுளாக பார்க்கப்படுறார். அடுத்து டா, அவர் வந்து படைப்பு, கைவினை பொருட்கள் இது சம்பந்தமான தொடர்புடைய கடவுள். அடுத்து சேக்மெட், போர் அழிவு தொடர்பான கடவுள் இல்லைங்களா. அடுத்து ஜெர்மானிய மரபுல பார்த்தீங்கன்னா நார்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து நிறைய தெய்வங்களை வணங்குவாங்க. ஓடின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஞானம், போர், அரசாட்சி இது தொடர்பான டிவிஷன்ஸ் பார்க்கக்கூடியவர். அடுத்தது ஃப்ரெய்ஜா என்பவர் வந்து காதல், வளம் இதை பார்த்துக்கிறவர். ஃப்ரேயர் வந்து வளம், விவசாயத்தை பார்த்துக்குவார். டயர் வந்து போர், நீதி இதை பார்த்துக்குவார். அடுத்து ஹிம்டால்னு ஒரு கடவுள் வணங்குவாங்க, அவங்க பாதுகாப்பு, காவல் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அடுத்தது பல்டர், இவர் வந்து ஒலி, அழகு இதை பார்த்துக்கிறார். அடுத்து லோக்கி, ரொம்ப ஃபேமஸ் இல்லை அது, தந்திரம், குழப்பம் இது தொடர்பான கடவுள். ஃப்ரிக் வந்து திருமணம், தாய்மை தொடர்பான கடவுள். ஜார்ட் வந்து கடல், செல்வம் தொடர்பான கடவுள். அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா சுமேரிய மரபுல பார்த்தீங்கன்னா மெசபடோமியால சுமேரிய மரபுல அனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் வணங்குவாங்க. இவர் வானத்தோடு தொடர்புடையவர். அடுத்து என்லில், இவர் வந்து காற்று, அதிகாரம் இதோடு தொடர்புடையவர். அடுத்தது என்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நீர், ஞானம் இந்த டிவிஷனை பார்த்துக்கிறவர். அடுத்து இனானா வந்து காதல், போர் இதை பார்த்துக்கிறவர். மர்தூக் வந்து பாபிலோனுடைய பிரதான தெய்வம். இவர் இஷ்டார் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஷமாஷ் வந்து சூரியன், நீதி இது தொடர்பான கடவுள். சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள், அதாவது சந்திர கடவுள். இதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல முக்கியமா வணங்குனாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து தம்மூஸ், இவர் வந்து தாவர வளங்கள் தொடர்பான கடவுள். அடுத்தது எர்ஷிகள், பாதாள உலகத்தை இவர் பார்த்துக்கிறாரு. அடுத்தது கேனானிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா லெவன்த் மரபுல அந்த லெவன்த் மரபுல பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு ஒரு கடவுளை வணங்குவாங்க. உயர்ந்த தெய்வ கருத்து கொண்ட கடவுளாக இவர் பார்க்கப்படுறாரு. அடுத்தது பால் வழிபாடு இருந்தது. பால்னு சைத்தானை வழிபட்டாங்க. புயல், மழை, வளம் இதோடு தொடர்புடைய கடவுளாக இவர் பார்க்கப்படுறாரு. இன்னைக்கு கூட பாலை வந்து யூதர்கள்ல ஒரு பிரிவினர் வணங்குறாங்க, சாட்டானிஸ்ட் வந்து வணங்குறாங்க. அஷீரா என்று சொல்லக்கூடியவங்க வந்து தாய் தெய்வ கருத்து கடவுளாக பார்க்கப்படுறாங்க. அனாத் வந்து போர் கடவுளாகவும், மோத்து வந்து மரண கடவுளாகவும், யாம் கடல் தொடர்பான கடவுளாகவும் பார்க்கப்படுறாங்க. அடுத்தது பண்டைய பேர்ஷியா, பாரசீக, ஈரானிய மரபுல அஹுரா மஸ்தா என்ற கடவுளை வணங்குவாங்க. ஞானம், நன்மை தொடர்பான கடவுள் இவர். அடுத்து மித்ரா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை, ஒளி தொடர்பான கடவுளை வணங்குவாங்க. அடுத்து அனாஹிதா, நீர்வளம் தொடர்பான கடவுள். ஆங்கிரா மேன்யூ, தீமை சார்ந்த எதிர்மறை சக்தி என்று இவங்களை பார்ப்பாங்க. ஸோ முக்கியமாக ஜொராஸ்ட்ரியம் அப்புறம் பல தெய்வ மரபுகளிலிருந்து நிறைய கடவுள்களை இவங்க வணங்குவாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. வேத காலத்துல வந்து இந்திரா, அக்னி, சூர்யா, வருணா, வாயு, உஷாஸ், அஸ்வின், சியாமா இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இந்து நண்பர்கள் வணங்கக்கூடிய கடவுள். பிரம்மா, விஷ்ணு, சிவா, லக்ஷ்மி இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. சரஸ்வதி, பார்வதி, காளி, கணேஷா, ஹனுமான், முருகன், கிருஷ்ணா, ராமா இவங்க ஒரு துறையோடு சம்பந்தப்பட்டவங்களாக சொல்லப்படுவாங்க. சரஸ்வதி வந்து கல்வி, ஞானம், பார்வதி வந்து சக்தி, தாய்மை தொடர்பாக, காளி வந்து அழிவு, சக்தி தொடர்பாக, கணேசர் வந்து தடைகள், ஞானம் தொடர்பாக, அனுமான் வந்து வலிமை, பக்தி தொடர்பாக, முருகன் வந்து போர் கடவுளாக பார்க்கப்படுவார், கிருஷ்ணர் வந்து பல்வேறு தெய்வ அம்சங்கள் கொண்டவராக பார்க்கப்படுவார், ராமர் வந்து தர்மம், அரசாட்சின்னு சொல்லி அந்த டிவிஷன் பார்க்கக்கூடிய கடவுள்கள். ஜப்பானிய சின்தோ மரபுல பார்த்தீங்கன்னா காமி என்ற கருத்து ரொம்ப ஃபேமஸ். காமியில வந்து பார்த்தீங்கன்னா அமாடெராசு சொல்லுவாங்க, இவர் சூரியனோடு தொடர்புடையவர். சுசானு வந்து கடல், புயலோடு தொடர்பவர். சுக்குயோமி வந்து சந்திரனோடு தொடர்புடையவர். இனாரி வந்து அரிசி, வளத்தோடு தொடர்புடையவங்க. ஹேச்சிமன் வந்து போர், பாதுகாப்பு தொடர்புடையவங்க. இசானகி வந்து படைப்புக்கு வணங்குவாங்க. இசானமி வந்து படைப்பு, மரணம் தொடர்பான கடவுள். அடுத்து சீன பாரம்பரிய மதத்துல பார்த்தீங்கன்னா ஜேட் எம்பரர் சொல்லுவாங்க, இவர் வந்து வானுலக ஆட்சியை பார்த்து கொள்வார் சொல்லுவாங்க. அடுத்தது குயான் யூ, போர், விசுவாச கடவுள் சொல்லுவாங்க சீன மரபுல. அடுத்து மசு வந்து கடற்பயணம் தொடர்பான கடவுள் சொல்லுவாங்க. அடுத்து கைஷன் வந்து செல்வம் தொடர்பான கடவுள் சொல்லுவாங்க. குன்யன் வந்து கருணை தொடர்பான கடவுள் சொல்லுவாங்க. அடுத்து நெசா வந்து பாதுகாப்பு, வீரியம் தொடர்பான கடவுள் சொல்லுவாங்க. அடுத்து லாங் வேங் வந்து நாக அரசர்கள், நீர், மழை இதோடு தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. அடுத்து மாயா, அவங்களுடைய மரபுல வந்து சில தெய்வங்களை வணங்குவாங்க. அதாவது இட்ஸம்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள்கள், படைப்பு, ஞானத்தோடு தொடர்புடையவர். குக்குல்கன் வந்து பாம்பு, வானம் சார்ந்த தெய்வம் சொல்லுவாங்க. ஷேக் வந்து மழை, இடியை பார்த்துக்குவார் சொல்லுவாங்க. இக்ஸ்டெல் வந்து நிலவு, மகப்பேறு மருத்துவம் அது தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. ஆஷ்குச் வந்து மரணம் தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது அஸ்டெக் மரபுல வந்து அவங்க சில கடவுள்கள் வச்சிருக்காங்க. ஹுட்ஜிலோ போச்லி சொல்லுவாங்க, சூரியன், போரோடு தொடர்புடையவர். கோயிட்ஸல் கோட்ல் சொல்லுவாங்க, காற்று, வானத்தோடு தொடர்புடையவர். அடுத்தது வந்து லேலாக், மழையோடு தொடர்புடையவர். அடுத்து டெஸ்கேட்லி போக்கா சொல்லுவாங்க, இரவு, அதிகாரம், விதி இதோடு தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது கோட்லி கியூ வந்து தாய்மை, பூமி தொடர்பான கடவுள் சொல்லுவாங்க. ஜிப்பி வந்து டோட்டெக் தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. இந்த அஸ்டெக் மரபு பார்த்தீங்கன்னா
இவங்க வந்து மெக்சிகன் பீப்புள், குறிப்பாக இந்த அஸ்டெக்ஸை வணங்கக்கூடியவங்க. ஸோ இன்கா சிவிலைசேஷன் வந்து பல தெய்வ வணக்கங்களை கொண்டவர்களாக இருந்தாங்க. பீரோன்னு வந்து ஒரு எம்பையர் இருந்தது. இன்கா சிவிலைசேஷன் நாகரிகம், இன்கா நாகரிகம் இருந்தது. இது வந்து மாடர்ன் டேல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிவியா, அர்ஜென்டினா, கொலம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இடங்கள், சிலே, சியோடோர், இவங்க வந்து பல தெய்வ வணக்கங்கள் இருந்தாங்க. அவங்களுடைய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா இன்தி அப்படின்னு ஒரு தெய்வம் வணங்குவாங்க, சூரியனோடு தொடர்புடையவர். விராகோச்சா வந்து படைப்போடு தொடர்புடையவர். பாச்சமாமா வந்து பூமி வளத்தோடு தொடர்புடையவர். இல்லப்பா வந்து இடி மழையோடு தொடர்புடையவர். மாமாக்கியுல்லா வந்து சந்திரனோடு தொடர்புடையவர். அப்படியே வந்தீங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்கால யோரூபா மரபுல பார்த்தீங்கன்னா ஒலோடுமேர்னு ஒரு கடவுள் வணங்குவாங்க. இவர் உயர்ந்த படைப்பாளராக பார்ப்பாங்க. ஒபேட்டலா வந்து படைப்பு மனித உருவாக்கத்தோடு பார்ப்பாங்க. ஷாங்கோ வந்து இடி மின்னல் தொடர்பான கடவுள் பார்ப்பாங்க. ஓகன் வந்து இரும்பு போர் கடவுள் பார்ப்பாங்க. எமோஜா வந்து நீர் தாய்மை கடவுள் பார்ப்பாங்க. ஓஷுன் வந்து நீர், காதல், வளம் இதோடு தொடர்புடைய கடவுள்னு வணங்குவாங்க. ஈஷு வந்து தொடர்பு, தந்திரம் தொடர்பான கடவுள் பார்ப்பாங்க. அடுத்து இந்த செல்டிக் கடவுள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேல இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரி இருக்குல்ல, அதனோடு தொடர்புடைய கடவுள் செல்டிக் காட்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த செல்டிக் காட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபுல டாக்டா அப்படின்னு சொல்லுவாங்க, வளம் அதிகாரம் தொடர்புடைய கடவுள் சொல்லுவாங்க. லுகு வந்து திறமை ஒலி தொடர்பான கடவுள். மாரிகன் வந்து போர் தொடர்பான கடவுள். பிரிகிட் வந்து குணப்படுத்துதல், கவிதை, நெருப்பு தொடர்பான கடவுள். செர்னுனோஸ் வந்து காடுகள், விலங்குகள் தொடர்பான கடவுள் சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஸோ சூரியனை வணங்காது, சூரியனை படைத்தவனை வணங்குன்னு சொல்லி அல் குரான் சொல்லுது. வஷம்சு அல் கமரு பி ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகின்றன. அடுத்தது மழையை பார்த்தீங்கன்னா பால், இந்திரா, சாக், இலப்பா, லாலோக்லாம் மழை தொடர்பான கடவுள். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆல்ரெடி எந்தெந்த மரபுன்னு. ஆனால் யுனஸ்ஸிலுல் கைஸ என்று சொல்கிறான், அவன் தான் மழையை இறக்குகிறான் என்று அல்லாஹ் தன்னை சொல்லி காட்டுகிறான். ஸோ கடல் தொடர்பான கடவுளாக பொசிடான், நெப்டியூன், ஜார்டு, யாம், மசு பார்த்தோம். ஒவ்வொரு மரபோடு தொடர்புடையவன். ஆனால் இஸ்லாம் கடலை படைத்தவன் அல்லாஹ், கடல் ஒரு அவனுடைய நிர்வாகத்தில் உள்ளது என்பதை சொல்லுது. போர் சம்பந்தமான கடவுளாக எரிஸ், மார்ஸ், ஓடின், உட்ஜிலோ, பொட்ஸ்லி, மொரிகன், ஓகன்லாம் பார்த்தோம் ஒரு மரபுலையும். வல்லாஹு ஹைருல் ஹாஃபித், அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். ஸோ உலகத்துல பல தெய்வங்கள் வந்து அதிகாரத்துடைய ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க, பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. ஆனா அல்லாஹ் வந்து அந்த அதிகாரங்கள் அனைத்திற்கும் ஒரே படைப்பாளனாக, ஒரே உரிமையாளனாக இருக்கிறான். அப்போ வந்து எல்லாமே சிறந்த ஒரு நிர்வாகத்துல இருக்கும், பிரிச்சு டிபார்ட்மெண்ட் கொடுக்கறத விட. ஏன்னா ஒருத்தர் காப்பாத்து அப்படின்னு கடவுளை கேட்கிறாரு ஒரு இறை பக்தர், இன்னொருத்தவர் அவனை அழிச்சிருன்னு அப்படின்னு கேட்கும்போது எந்த கடவுள் வெற்றி பெறுவார், எந்த கடவுள் தோல்வி பெறுவார் சொல்லுங்க. ஸோ கடவுளுடைய பண்புகள் என்று பார்க்கும்போது பல தெய்வ கருத்தோடு தொடர்புடைய கடவுள் பண்புகளும் அல்லாஹுடைய பண்புகளும் பார்க்கும்போது அல்லாஹுடைய பண்புகள் தனித்துவமானதாக இருக்கு. இயற்கையா பார்க்கும்போது அது ஓரிரை கொள்கையா இருக்கு, ஒரே இறைவன் கொள்கை, எல்லாத்தையும் அனைத்தையும் நிர்வகிப்பவன் என்று இருக்கு. ஸோ அல்லாஹுடைய பண்புகளையும் மற்ற சமுதாயத்தில் வணங்கப்பட்ட கடவுளுடைய பண்பும் போது பாரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஸோ அல்லாஹுடைய அவன் தான் ஒருவன், அவனுக்கு இணை யாரும் கிடையாது, அவனுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் மனித பண்புகள். ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் அல்லாஹ்வுடைய பண்புகளாக அல் குர்ஆன் விரிவாக சொல்லுது. அல்லாஹ்வுக்கு தூக்கம் கிடையாது, ஆனால் சில கடவுள்கள் தூங்குறதாக சொல்லுவாங்க. சிறு தூக்கமோ உறக்கமோ கிடையாது அல்லாஹ்வுக்கு, டயர்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கே அழகிய பெயர்களும் பண்புகளும் இருக்கு. அது கொண்டு நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கும்.